ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு டுடே லஞ்ச் நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு, நெய் சாதம் தாங்க. சூப்பராகவே ரெடி பண்ணிடலாமா? அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணிடலாம். இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து கத்திரிக்காய் வந்தாங்க கூட போடுவேன். அப்போ தான் வந்து நைட் டின்னருக்குமே நம்ம வந்து குழம்பு சேர்த்து வச்சிடலாம். அதிகமாக நைட் டின்னருக்கு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா இதெல்லாம் நல்லாவே இருக்கும். மறுநாளுக்குமே சூப்பராகவே தான் இருக்கும். பாருங்கள், மட்டன் குழம்பு கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் நெய் சாதத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி கட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டுமே பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே போட்டுடலாம். போட்டு அடுத்து வந்து வெங்காயம், தக்காளியுமே கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் வெங்காயம், தக்காளி நான் வந்து கொஞ்சம் மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்குவேங்க. அப்போ தான் சூப்பராகவே இருக்கும். கொஞ்சம் குழம்பு திக்னஸாக சூப்பராக கிடைக்கும் நமக்கு. இது மாதிரி ஊற்றோம்னாக்கா நமக்கு வந்து குழம்பு திக்னஸாக சப்பாத்தி, பரோட்டாக்குமே நைட் சூப்பராகவே இருக்கும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே போட்டுடலாம். நல்லா வதக்கிடலாம். நல்லா பச்சை வாசனை போகிறக்கு நல்லா கிண்டிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. அப்புறமா நம்ம வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதுவுமே போட்டுடலாம். மட்டனுமே க்ளீன் பண்ணியாச்சு. ரொம்ப நாள் ஆகிடுச்சு மட்டன் குழம்புலாம் செஞ்சு. எப்போயுமே அடிக்கடி நாங்கள் வந்து மீன் தான் அடிக்கடி வாங்குவோம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் மட்டன் வாங்கி ஆகணும் சொல்லி வாங்கியாச்சுங்க. அது தேவையான வந்து உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனி மிளகாத்தூள் தான் நான் போடுவேன் எப்போயுமே மட்டன் குழம்புக்கு. அதுவே சூப்பராகவே இருக்கும். நான் வந்து கொத்தமல்லி தூள்லாம் எதுவுமே போட மாட்டேங்க. இதுவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம மட்டனுமே நம்ம அதில் சேர்த்துடலாம். மட்டன், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாமே போட்டு நல்லா பிரட்டிடுவோம். அது தேவையான உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே போட்டுடலாம். கூடவே நல்லா கிண்டி நம்ம குக்கரை வந்து விசில் விட்டுடலாம். நல்லா 5-6 விசில் விட்டுருவோம். கறி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே சூப்பராகவே வெந்துடும். சூப்பராக இருக்கல, பார்க்கும்போது டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்துச்சுங்க. எங்கள் ஊரில் மட்டன் அவ்வளோவா நல்லாவே இருக்காது. நாங்கள் அதனால் அடிக்கடி வந்து மீன் வாங்கிடுவோம். கூட வந்து தயிர், கொத்தமல்லி தழை எல்லாமே போட்டுடலாம். லெமனுமே ஊற்றினா சூப்பராகவே இருக்கும். பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்துச்சுங்க. வீடே கமகமகமன்னு ஒரே மனமாக இருந்தது. மட்டன் பிரியாணி செய்ய சொன்னாங்க. பிரியாணி சும்மா பிடிக்கல, நம்ம வந்து மட்டன் குழம்பு செய்யலாம்னு சொன்னால் மட்டன் குழம்பு வச்சாச்சு. பசங்களுக்கு வந்து பிரியாணினா அது ஒரு ஸ்பெஷல் தான். பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சில்ல. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருந்துச்சுங்க இன்றைக்கி மட்டன் குழம்பு, நெய் சாதம். இதுக்கு வந்து சைடு சிக்கன் 65 இருந்தால் சூப்பராகவே இருந்திருக்கும். சிக்கன் நான் எதுவுமே வாங்கலை. கொஞ்சம் தேங்காயுமே ஊற்றிடலாம். சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சில்ல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.